இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மேஜர் லீக் கிரிக்கெட் லீக் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து இங்கே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க, டிஎஸ்கே அப்படிங்கிற டீமு. அதே மாதிரி கொல்கட்டாவும் வச்சுருந்தாங்க. ஸோ கொல்கட்டாவுக்கு வந்து எல்ஏகேஆர்னு ஒரு டீம் இருக்குது கைஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு இன்றைக்கி மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து சென்னையோட பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பேட்டர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. யார் அவங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றும் இந்த இதில் வந்துட்டு டிஎஸ்கேக்காக நிறைய பேர் 4 பேர் டெபியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் அந்த டெபியூட்டன்ஸ்னு பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யார் யாரெல்லாம் டெபியூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், நவீன் உல்லக் மற்றும் அருண் ஆரி மற்றும் ட்ரப் இப்படிங்கிற இந்த பிளேயர்ஸ்லாம் டெபியூ பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆல்ரவுண்டர், ஒருத்தர் பேட்டர் மற்றும் நவீன் உல்லக் வந்து பவுலர் கைஸ். ஸோ அருண் ஆரியும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் செம்மையான ஆல்ரவுண்டர். ஸோ 2 பேரும் இருக்காங்க. ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு 6 ஓவர்சீஸ் வச்சு விளாட்லாம். ஸோ அதனால் நம்ம காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கூட ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ நல்ல ஆப்ஷனும் வச்சுருக்காங்க டிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். இன்னும் மார்க்ரம் ஜாயின் பண்ணாமல் இருக்கார். அவர் ஜாயின் பண்ணிட்டா டீமே இன்னும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வாங்க அடுத்தது என்ன பார்க்க போகலாமா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஏகேஆர் வந்து 162 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பவுலர்ஸ் வந்து ட்ரபிள் பண்ணாங்க. அந்த இதில் வந்துட்டு ஒரே ஒரு பேட்டர் மட்டும் நின்று ஆடி கொடுத்தாரு. அவர் தான் உக்மன் ஷா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்ஜின்லேருந்து இந்தியாவுக்காக அண்டர்-19 விளாண்ட பிளேயர் தான். ஸோ இப்போ வந்து யூஎஸ்ஏக்காக விளாட்றாரு. ஸோ இவர் வந்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா அண்டர்-19 கேப்டன் இவர் தான் கைஸ் கப் அடிக்கும்போது. ஸோ அந்த மேட்ச்சில் பிக்கஸ்ட்டு நாக் ஆடி கொடுத்ததும் இவர் தான். மற்றும் இவரோட கேப்டன்சி கீழே கோலிலாம் விளாண்டுருக்காங்க கைஸ். ஸோ அந்த டீமில் வந்து கோலி வந்து இவருக்கு கீழே தான் விளாடிருக்காரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட பிளேயர் இருக்கா இவருன்னு. ஸோ இவர் வந்து இப்போ யூஎஸ்ஏக்காக ரெப்ரசன்ட் பண்ணி விளாட்றாரு. இவர் இந்த மேட்சும் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ இவர் தான் போய் பேட்டிங்கில் டாமினேட்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பவுலர்ஸ்லாம் எப்படி டாமினேட்ஸ் பண்ணாங்கன்னா, ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 2 விக்கெட், அருண் ஆரி 2 விக்கெட் மற்றும் உல் ஹக் இப்படிங்கிற பிளேயர் வந்து செம்மையாக பவுலிங் போட்டிருந்தார். ஏன்னா இவர் தான் ஓப்பனர்ஸாக ட்ரபுள் பண்ண வச்சுருந்தார். ஸோ செம்மையாக ட்ரபுளும் பண்ணியிருந்தார். ஸோ இவரோட ஓவர் பயங்கரமாக இருந்துச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணதோட. அதுக்கப்புறம் பார்த்தா கெடால் காட்ஸி அவரும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இம்பார்ட்டண்டான விக்கெட் ஆண்ட்ரே ரசலோட விக்கெட் எடுத்தது அவர் தான். ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் இந்த பிளேயர்ஸ் தான் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பேட்டிங்கில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்க, இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 12 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க எல்ஏகேஆர். ஸோ இதுக்கு முக்கிய ரீசன் வந்து அவங்களோட பவுலர்ஸ் தான் சொல்லுவேன். ஸ்பெட்சன் ஜான்சன், அலிகான் இந்த மாதிரி 2 பவுலர்ஸும் செம்ம ஸ்பெல் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அலிகான் 4 எடுத்திருந்தாலும் நம்மளோட பேட்டர்ஸும் டாமினேட் பண்ணாங்க. ஓப்பனிங் எடுத்தோடனே வந்து டெவான் கான்வே ஃபயர் ஆடி ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் தான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பெருசாலாம் ஆடல கைஸ். 10 ரன் 18 ரன் அது மாதிரியே அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 ரன் 2 ரன் அதுக்கே அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தான் கடைசியில் வந்து சேவேஜுங்கிற பிளேயர் தான் வந்து பொழந்து கொடுத்ததாக தான் சொல்லுவான். ஏன்னா 18 பால் 29 ரன் அடித்தார். ஸோ அது அவர் வந்து கிட்ட தான் கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ இன்னிங்ஸை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆர்ஜின்லேருந்து வராரு. ஸோ இந்த வருஷம் செம பிளேயராக தெரிகிறாரு. ஸோ பார்ப்போம் இனிமேல் வர மேட்சஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பா போகிறாங்க டிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் தான் பாய்.